ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10th மார்க் ஷீட் வாங்கின உடனே எப்படி புதுசாக எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnvelaivaippu.government.in/empower இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இந்த வருஷம் 2026 10th பாஸ் பண்ணி உங்களுக்கு மார்க் ஷீட்டை இன்றைக்கி பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்தவுடனே நீங்கள் பண்ண வேண்டியது வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி ஆகணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சீனியாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் புதுசாக எப்படி வேலைவாய்ப்பு பதிவு பண்ணுறது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 10th மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் ப்ரொவைட் பண்ண உடனே இந்த வேலையை நீங்கள் முடிக்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ரெண்டாவதாக இருக்க பாருங்கள், நியூ யூசர் கிளிக் ஹியர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதில் போயிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ டைரெக்டாக புதிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ சேம் அதே மாதிரி நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி பார்த்தா ஆப்ஷன் தான், வேணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமானது யூசர் ஐடி அண்டு பாஸ்வேர்டு. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச யூசர் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த யூசர் ஐடியை மறந்துடாதீங்க. யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக, அதாவது லெட்டர்ஸ் வித்து நம்பர்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், மிக்ஸ்அப்பாக இருக்கணும். அதுக்கேற்ற மாரி யூசர் ஐடியை கொடுத்துக்கோங்க. யூசர் ஐடியை மறந்துடாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டு பாஸ்வேர்டும் சேம் எக்ஸாக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாரி நீங்கள் தெளிவாக அவங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான அந்த ஃபேவரட் கலர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபேவரட் கலர் உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்கான டைப் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எதை கொடுக்க போகிறீங்க, ஆதார் நம்பரா இல்லை பார்த்தீங்கன்னா ஐடி கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, பேன் கார்டா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டே கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பரில் போயிட்டு அந்த நம்பர், இப்போ ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பரை கொடுங்க, பேன் கார்டு அப்படின்னா பேன் கார்டு நம்பரை அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் கொடுக்குற மாரி இருக்கும். எதை கொடுக்குறீங்களோ அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் கோடு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே ஒரு கேப்சா கோடு இருக்குது பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் சேவ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மதர் நேம் என்னவோ உங்கள் மதர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்ற மாரி இதில் நீங்கள் சிங்கிளார் அன்மேரிட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கம்யூனிட்டிக்கான ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டியோ அதுக்கான கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்கான நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்
சர்டிஃபிகேட்கான நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாசில்தாரா, டெப்டி தாசில்தாரா, ஆர்டிஓவா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து ஜாதி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அதை பார்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ பிலாங் டு ஓபிசி கேட்டகரி, பிசிஎம்பிசி ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. ஸோ இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே ஒரு கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, இப்போ வந்து நீங்கள் ரூரலில் இருக்கீங்களா அர்பனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராமப்புறமா நகரப்புறமா அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி வந்து என்டர் பண்ண தேவை. ஸோ எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபுல் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல் அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட்டுங்க. அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்றத இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் எந்த எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகம் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க பாருங்கள். நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஸோ நீங்கள் இருக்கிறது திருவண்ணாமலை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கரியர் கைடன்ஸ் சென்டர் அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் காமிக்கும், அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் ஆட் பண்ண போகிறீங்க, இப்போ தேவைப்படாது. நீங்கள் வந்து டிகிரிலாம் படிக்கும்போது அது உங்களுக்கு அப்போ தேவைப்படும், அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் தாலுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் தாலுக்கு எதுவோ அந்த தாலுக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லோக்கல் பாடி, நீங்கள் இருக்கிற இடம் எது. ஸோ நீங்கள் வந்து கார்பரேஷனில் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, பஞ்சாயத்து யூனியனா, டவுன் பஞ்சாயத்தா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற பிளேஸ் எதுவோ அதை கொடுத்துட்டு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பஞ்சாயத்து யூனியன், டவுன் பஞ்சாயத்து எது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு பின்கோடு எதுவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்கான ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க, இல்லை வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு வேலை இல்லை அப்படின்னு சரி என்ட்ரு பண்ணலாம். ஸோ 10th இப்போ தான் நீங்கள் முடிச்சிருக்கோங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போது இதில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷனில் போயிட்டு நம்ம எஸ்எஸ்எல்சி அதை தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எஸ்எஸ்எல்சி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் போர்டு கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, இந்த இயர் 2026 2026 மென்ஷன் பண்ணுங்கள். 10th எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதை கொடுத்துட்டு மீடியம் கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் லாங்குவேஜ்லாம் என்ட்ரு பண்ண வேண்டாம், அது உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு டோட்டல் மதிப்பெண் 500க்கு 10th நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் மார்க் ஷீட் நம்பர். ஸோ நீங்கள் வந்து மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க் ஷீட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அரியர் வச்சு பாஸ் பண்ணவங்க மார்க் ஷீட் நம்பர் 2ல் இன்னொரு மார்க் ஷீட் நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஆடுன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான என்சிஓ கோட் சீனியாரிட்டி டேட்லாம் வந்துருச்சு. இப்போ அப்படியே நீங்கள் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது, டிப்ளமோ ஐடி அந்த மாதிரி இருக்கவங்க ஆட் பண்ணலாம். ஸ்கில் டெஸ்ட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லைன்றவங்க சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஸோ ஐடி கார்டை பிரிண்ட் பண்ணவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதாங்க உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட்கான கார்டு. இதில் நெக்ஸ்ட்டு ரெனிவல் டேட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மந்த்து இந்த இயர் அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ரெனிவல் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு 12th பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் கழிச்சு 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் சேம் இதிலே போயிட்டு ஆடு குவாலிஃபிகேஷனை கொடுத்து 12th நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ முடிஞ்சது. இந்த மாதிரி தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணுற மாரி இருக்கும். இப்போ 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்தவங்க உடனடியாக பதிவு பண்ணிக்கோங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு சீக்கிரமாக இதுவாகும். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.